நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமர பார்த்துக்கங்க. இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டெலிகிராம் குரூப்ல ஒரு வோட்டிங் வச்சிருந்தோம். டாப் 5 ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க செலக்ட் பண்ண ஸ்டாக் 5 ஸ்டாக்க பத்தி தான் நம்ம ஃபண்டமெண்டல், டெக்னிக்கல் பார்க்க போறோம். அதில வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா வோட்டிங் வாங்குன ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நண்பர்கள் சூஸ் பண்ண ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, பாலோ போர்ச். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி. ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பேட் நியூஸ்னால இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, 30% மேல நல்ல ஒரு டவுனு. அதுக்கப்புறம் அந்த பேட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, குட் நியூஸ் ஆனனால ஒரு ஒரு 5% மேல முந்தா நாள் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ட்ரேட் ஆனுச்சு. நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1.5% மேல டவுனு. இப்ப வந்து ஸ்டாக் நல்ல ஒரு 52 வார லோல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா, அண்டர் வேல்யூ. ஆர்ஓசி, ஆர்ஓஇ சூப்பரா இருக்கு. புரமோட்டர் ஹோல்டிங் நல்லா இருக்கு. கம்பெனில வந்து கொஞ்சோண்டு டிவிடெண்ட் குடுக்குறாங்க. பேஸ் வேல்யூ 10 இருக்குங்க. ஃபியூச்சர்ல வந்து போனஸ் குடுச்சு ஸ்ப்ளிட் குடுக்குறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து என்ன மேனுஃபேக்சரிங் பண்றாங்கன்னா, இவங்களுடைய வந்து மேனுஃபேக்சரிங்க பாருங்க. அக்ரிகல்ச்சர்ல 45% வருமானம் வருது. பவர் ஜெனரேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா 15%, ஹெவி இன்ஜினியரிங்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸு, அதர், அப்புறம் ரயில்வேல எல்லாத்துலயுமே இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் புக் வந்து பார்த்தீங்கன்னா 32,000 டன்னு மெஷின் வந்து கெப்பாசிட்டி ஃபுல் புக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய லாஸ்ட் ரிசல்ட் பாருங்க. அருமையான ஒரு ரிசல்ட் குடுத்துருக்காங்க. செப்டம்பர் ரிசல்ட்டு. இந்த டிசம்பர் ரிசல்ட் நல்லா வந்துச்சுன்னா, ஸ்டாக் எங்கேயோ போயிரும். இங்க பாருங்க. 300 கோடி சேல்ஸ் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் குவார்ட்டரு. குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டர், இயர் ஆன் இயர் எல்லாமே நல்லாவே இருக்கு. நெட் ப்ராஃபிட்டும் பாருங்க சூப்பரா இருக்கு. அருமையா இருக்கு. இயர் ஆன் இயர் பார்க்கும்போது இபிஎஸ் வந்து கன்டினியூவா வந்து பார்த்தீங்கன்னா, குரோ ஆயிட்டே தான் இருக்குங்க. காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் நல்லா இருக்கு. காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத் நல்லா இருக்கு. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி நல்லா இருக்கு. கம்பெனிக்கு வந்து கடன் கிடையாது. ரிசர்வ்ல பாருங்க 1000 கோடிக்கு மேல ரிசர்வ் வச்சிருக்காங்க. நெட் கேஷ் ஃப்ளோ பிளஸ்ல இருக்கு. டெப்டார் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 129, 142, 129 குறைச்சிருக்காங்க. கேஷ் கன்வர்ஷன் வந்து குறைச்சிருக்காங்க. ஒரு பாசிட்டிவான நியூஸு. இதில வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா கூட்டியிருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு வச்சிருக்காங்க. கவர்மெண்ட்ட்ட கொஞ்சம் இருக்கு. அதுக்கப்புறம் பப்ளிக்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இந்த ஸ்டாக்கோட டெக்னிக்கல் நம்ம பார்த்துரலாம். இங்க பாருங்க, இந்த ஸ்டாக் வந்து முக்கியமான ஒரு சப்போர்ட்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 2025 உடைய லாஸ்ட் 2025 உடைய மார்ச் உடைய சப்போர்ட்ல தான் இந்த ஸ்டாக் வந்து மறுபடியும் ட்ரேட் ஆயிட்டு இருக்குங்க. ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்கு இந்த ஸ்டாக்கு. அதனால நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க. நம்ம 2வதா பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, டாடா பவர். டாடா பவர் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும். டாடா குரூப் கம்பெனி இந்த கம்பெனி. ஒரு லார்ஜ் கேப்பு. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா 29, ஆர்ஓசி, ஆர்ஓஇ டீசென்ட்டா இருக்கு. பேஸ் வேல்யூ 1. ப்ரமோட்டர் ஹோல்டிங் நல்லாவே இருக்குங்க. டெப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட இருக்கு. பெக் ரேஷியோ கொஞ்சம் கூட இருக்கு. ஸ்டாக் வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஹையா இருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன பிசினஸ் பண்றாங்கன்னா, டிரான்ஸ்மிஷன், டிஸ்ட்ரிபியூஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா பண்றாங்க. அதுக்கப்புறம் தெர்மல் ஹைட்ரோ பவர் ஜெனரேஷன், அதுக்கப்புறம் ரினியூவபிள் எனர்ஜி, அதுக்கப்புறம் அதர்ஸ்ன்னு குடுத்துருக்காங்க. இது மூலம் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வருமானம் நெறையா வருது. இங்க பார்த்தா தெரியும் தெர்மல்ல எவ்வளோ வருமானம் வருது. முந்திரா தெர்மல் பிளான்ட், அதுக்கப்புறம் ஹைட்ரோ, விண்டு, சோலாரு, இது மூலம் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு நெறையா பவர் ரினியூவபிள் எனர்ஜி மூலம் இவங்களுக்கு வருமானம் வந்துட்டு இருக்குங்க. மிகப்பெரிய ஒரு கம்பெனி டாடா குரூப் கம்பெனி. ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு வேலேருந்து பார்த்தீங்கன்னா, டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு இப்ப. இவங்களோட ரிசல்ட் லாஸ்ட் குவார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் கம்மியா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஃப்ளாட்டா தான் இருக்கு. இயர் ஆன் இயர் ஓரளவுக்கு பரவால்ல. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் வருஷம் உள்ள பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இதில வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க. அதே மாரிக்கு இபிஎஸும் பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா கூடிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கடன் வந்து பார்த்தீங்கன்னா 70,000 கோடி இருக்கு. ஆனா ரிசர்வ் வந்து 37,000 கோடி வச்சிருக்காங்க இவங்க. மிகப்பெரிய ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி. புரமோட்டர் ஹோல்டிங் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் எஃப்ஐ கொஞ்சம் கூட்டியிருக்காங்க. டிஐயுமே கூட்டியிருக்காங்க. நம்ம டாடா பவருடைய சார்ட்ட பார்க்கலாம். டாடா பவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு வேலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் வந்துட்டு இருக்கு. 2024 இது சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு ட்ரெண்ட் லைன பிரேக் அவுட் பண்ணி, இந்த ஸ்டாக் அப்படியே ஸ்லோவா வந்துகிட்டே இருக்கு. இந்த 2025 பிப்ரவரியுடைய லோ, முக்கியமான லோ சப்போர்ட்டா ஒர்க் அவுட் ஆகும். இங்க வந்துச்சுன்னா, ஒரு லாங் டெர்முக்கு ஒருக்கான ஒரு வாய்ப்பா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்னங்கிறத பார்த்து ஓனா அனலைஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது நம்ம 3வதா பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, மேன் இண்டஸ்ட்ரீஸ். இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மாசம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சேம் ஐடி ரைடுல ஒரு ப்ராப்ளம்ல சிக்கின ஸ்டாக் தான். இந்த ஸ்டாக் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு இப்போக்கி. ஒரு ஸ்மால் கேப்னு சொல்லலாம். ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா, டீசென்ட்டா இருக்கு. அண்டர் வேல்யூ. புக் வேல்யூ நல்லாவே இருக்கு. ஆர்ஓசி, ஆர்ஓஇ நல்லா இருக்கு. ஃபேஸ் வேல்யூ 5. ப்ரமோட்டர் ஹோல்டிங் நல்லா இருக்கு. பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட இருக்கு. கடன் கிடையாது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன பைப் இது பைப்பு தயாரிக்கிறாங்கன்னா, பைப் கம்பெனிங்க அவங்க வந்து பாருங்க. ஸ்டீல் லைன் பைப்ஸு, அதுக்கப்புறம் வந்து கேதரிங் அண்ட் ஹை பிரஷர் டிரான்ஸ்மிஷன் அப்ளிகேஷன், ஆயில் அண்ட் கேஸ், வாட்டர் சப்ளை அண்ட் ஸ்ட்ரக்சரல் இண்டஸ்ட்ரீஸ். இந்த இண்டஸ்ட்ரிக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க பைப் சப்ளை பண்ணி குடுக்குறாங்க. ஒரு நல்ல கம்பெனி. இந்த பாருங்க இவங்களுடைய ப்ராடக்ட் என்னென்னன்னு குடுத்துருக்காங்க. மேன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டியூப்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சவுதிக்கு வந்து அதிகமா இவங்க வந்து சப்ளை பண்றாங்க. நெறைய ஆர்டர் கிடைக்குது இவங்க சவுதி அராம்கோ மூலம். நம்ம நெறைய ஆர்டர பார்த்துருக்கோம் இந்த ஸ்டாக்குக்கு. நம்மளுடைய வீடியோல. நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட்டு, சேல்ஸ் நல்லா இருக்கு. இவங்களுடைய ப்ராஃபிட் நல்லா இருக்குங்க.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் நல்லாயிருக்கு, ப்ராஃபிட் குரோத் நல்லாயிருக்கு, ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டியும் ஓரளவுக்கு டீசென்ட்டா இருக்குது. ஸ்டாக் பிரைஸ் சிஜிஆரும் நல்லாவே ரிட்டர்ன் குடுத்துருக்கு. பாருங்க மைனஸே இல்ல எங்கேயுமே. எந்த வருஷமும் எல்லா வருஷமும் நல்லாவே ரிட்டர்ன் குடுத்துருக்கு. ரிசர்வ் நல்லாவே வச்சிருக்காங்க. ஆமா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரமோட்டர் ஹோல்டிங் வச்சிருக்காங்க. எஃப்ஐ இருக்கு. டிஐட்ட கொஞ்சோண்டு இருக்கு. பப்ளிக்கிட்ட தான் அதிகமா அந்த ஸ்டாக் இருக்குங்க. மேன் இண்டஸ்ட்ரீஸ். மேன் இண்டஸ்ட்ரியோடய நம்ம சார்ட்ட பார்த்துரலாம். எப்படி இருக்குன்னு. மேன் இண்டஸ்ட்ரீஸ். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு பாக்ஸ்குள்ள பிரேக் அவுட் பண்ணி டவுன் வந்துட்டுருக்கு. இதோட லாஸ்ட்டு சப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா, நமக்கு முக்கியமான சப்போர்ட்னு பார்த்தோன்னா இதுதான். 2025 மார்ச்சுடைய சப்போர்ட்டு. இது வந்துச்சுன்னா, ஒரு லாங் டேர்முக்கு நல்ல ஒரு வாய்ப்பா அமையும்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் ஓன் அனலைஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் செக்டார். டிஃபென்ஸ் செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பட்ஜெட்டில் வந்து நல்ல வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. பிடிஎல், பாரத் டைனாமிக், ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இது ஒரு லார்ஜ் கேப் டூ மிட் கேப்னு சொல்லலாம். 55,000 கோடிக்கு உள்ளது. ஸ்பேஸ் வேல்யூ 5 இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான டிஃபென்ஸு செக்டாரில் இருக்காங்க. மிசைல்ஸு, அதுக்கப்புறம் ஏர் டு ஏர் மிசைல்ஸ், அதுக்கப்புறம் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸு, ஆன்டி டேங்கு மிசைல்ஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து தயாரிக்கிறாங்க. ஒரு டிஃபென்ஸ் செக்டாரில் ஒரு நல்ல கம்பெனிக்கு சொல்லலாம். ஒரு ஹை போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சைடு வேல தான் அந்த ஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இவங்களோட ரிசல்ட்டு பாருங்கள். லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட்டு அருமையான ஒரு சேல்ஸ் பாருங்கள். 248 எங்கே இருக்குது, 1147 எங்கே இருக்குன்னு பாருங்கள். அருமையான ஒரு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரிக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் நல்லாயிருக்கு. நெட் ப்ராஃபிட்டும் சூப்பராக இருக்குங்க. இயர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நல்லாவே இருக்குங்க. அருமையாக வச்சுருக்காங்க. ரிசர்வில் வந்து பார்த்தீங்கன்னா, 4000 கோடிக்கு மேலே இருக்குது. ஷேர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா, இது கவர்மெண்ட் கம்பெனி. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான். எந்த சேஞ்சஸ் கிடையாது. எஃப்ஐ கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. பப்ளிக்கிட்ட நல்லாவே கூடியிருக்கு. டிஐட்ட நல்லாவே கூடியிருக்கு 1% மேலே. பப்ளிக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூடியிருக்கு. பிடிஎல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான ஒரு கம்பெனி டிஃபென்ஸ் செக்டாரில். டிஃபென்ஸ் செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா, எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா, லாங் வியூ தாங்க. 10 இயர்ஸ் மேலே தான் நம்ம வந்து அந்த ஸ்டாக்கை ஹோல்டு பண்ணால் நமக்கு கிடைக்கும். இங்கே பாருங்கள், முக்கியமான ஒரு சைடுவே, அதாவது என்ன சைடுவேயும் கிடையாது, ஒரு ஃபாலிங் பேரலல் சேனலில் வந்துட்டு இப்போ அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணி மறுபடியும் அந்த லைனுக்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பார்க்கலாம் அந்த ஸ்டாக் எப்படி இருக்குதுன்னு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி பார்க்கலாம். நீ வருங்காலங்களில் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படியோட போடலாம். இந்த மாதிரிக்கு போடலாம். இந்த லைனை டச் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. இதோட முக்கியமான சப்போர்ட் 2025 இந்த சப்போர்ட் தான் வந்து முக்கியமான சப்போர்ட்டு. இங்கே வந்துச்சுன்னா நமக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது நம்ம கடைசியாக பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நண்பர்கள் செலக்ட் பண்ணது ஆர்கே போர்ச்சிங், ராமகிருஷ்ணா போர்ச்சிங். இது வந்து பார்த்தீங்கன்னா, முருகாபா குரூப்பு. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மால் இஷ்யூ இருந்தது. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மால் கேப்னு சொல்லலாம். 10,000 கோடிக்கு மேலே இருந்தது. பேலன்ஸ் ஷீட்டில் இஷ்யூ இருந்துன்னு சொல்லியிருந்தாங்க. ப்ரமோட்டர் ஹோல்டிங் நல்லாவே இருக்குது. ஃபேஸ் வேல்யூ 2, ஆர்ஓசி, ஆர்ஓஇ என்னமோ ரொம்ப கம்மி தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு போர்ஜிங் கம்பெனி தான். இவங்க வந்து ரயில்வே, வாகன்ஸு, கோச்சஸ்ஸு, இன்ஜினியரிங் பார்ட்ஸு, ஆட்டோமொபைல்ஸுக்கு எல்லாத்தையுமே இவங்க தயாரிக்கிறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, 2nd லார்ஜஸ்ட் போர்ஜிங் கம்பெனி இந்தியாவில. மிகப்பெரிய ஒரு லார்ஜிங் கம்பெனின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஸ்டாக் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் அந்த ஸ்டாக் இருக்குது. 52 வாரம் லோ கீழே தான் அந்த ஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இங்கே பார்த்தா தெரியும். 50%க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் டவுன் தான். ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் ரொம்ப மோசம். லாஸ் மேக்கிங் பண்ணியிருக்காங்க. நல்ல வேளை இந்த டிசம்பரில் நல்ல ரிசல்ட் வந்துச்சுன்னா, அருமையாக மேலே ஃபர்தராக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மற்றபடி இந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நெகட்டிவ் நியூஸ் இது வரைக்கும் பெருசாக இல்லை. ஆமாம். எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே அதிகமாக ஹோல்ட் பண்ணுறாங்க. டிஐட்டையும் கொஞ்சம் இருக்குது. பப்ளிக்கிட்டையும் இருக்குங்க. இந்த ஸ்டாக்கோடைய சார்ட்டை நம்ம பார்க்கலாம். ராமகிருஷ்ணா போர்ஜிங் நம்ம நண்பர்கள் நிறைய கட்ட ஸ்டாக்கு. இங்கே பார்த்தா 2023 லோவில் தான் இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. முக்கியமான ஒரு ட்ரெண்ட் லைனு தான் இந்த ஸ்டாக் இன்னும் பிரேக் அவுட் பண்ணாமல் அப்படியே சைடு வேல தான் இருக்குது. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம நண்பர்கள் செலக்ட் பண்ண 5 ஸ்டாக்கு நம்ம பார்த்துருக்கோம். பாலு போர்ச், டாடா பவர், மேன் இண்டஸ்ட்ரி, பிடிஎல், ஆர்கோ போர்ச், ராமகிருஷ்ணா போர்ஜிங். இந்த கம்பெனி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 52 வார லோவில் உள்ள ஸ்டாக்கு தான். நல்ல ஒரு அருமையான கம்பெனி. எல்லாமே டிஃப்ரெண்ட் செக்டார் உள்ள கம்பெனி. அதனால் நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் சொன்ன எல்லா ஸ்டாக்கையும். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காண்டி தான். நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நீங்கள் எந்த ஒரு ஸ்டாக்கை வாங்குறதாலும் விற்கிறதாலும் நல்ல ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கேட்டு முடிவு பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டாக் மார்க்கெட் எப்போதுமே வந்து ரிஸ்க்காக அதிகமாக உள்ள ஏரியா. அதுவும் ஸ்மால் கேப்புங்கிறபோது ஹை ரிஸ்க் உள்ளது. நீங்கள் ஒரு நல்ல ஸ்டாக்கை பொறுமையாக செலெக்ஷன் பண்ணி லாங் டேர்மாக ஹோல்டு பண்ணிங்கன்னா எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் ஜெயிக்கலாம். பணக்காரன் ஆக முடியும். 1 கோடி என்ன 100 கோடி வேணாலும் நம்ம சம்பாதிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு நம்ம கேபிட்டலை இன்வெஸ்ட் பண்ணுறோமோ, அந்த அளவுக்கு நீங்கள் சீக்கிரமே 1 கோடியை ரீச் பண்ணலாம். அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க.
எப்போதுமே ஸ்டாக் மார்க்கெட் ரிஸ்க் தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கரெக்டான ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணால் வந்து நம்ம கண்டிப்பாக ஸ்டாக் மார்க்கெட்டில் ஜெயிச்சு பணக்காரன் ஆக முடியும். அதை மனசில் வச்சுக்கோங்க. ஆமாம், ஓன் அனலைஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். யாருடைய ரெக்கமெண்டேஷன்லையோ நீங்கள் வாங்காதீங்க. நீங்களும் ஓன் அனலைஸ் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.